ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீக்லி க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. நான் அதிகமாக பார்த்திங்கன்னா காஸ்கோ, வால்மார்ட் இங்கே தான் வந்து வாங்குறது. இப்போ வெஜிடபிள்ஸ், இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் வேணும், இந்தியன் க்ராசரிஸ்லாம் போகணும் அப்படின்னா ஒன்று வந்து எஸ்பி போவோம் ஸ்கார்ப்ரோவில், அப்படி இல்லாட்டி வந்து டண்டாஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் போகிற கடையே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி நான் என்ன வாங்குறேன் அப்படின்ட்டு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோ தான் போனோம். வீக்கெண்ட்ஸில் தயவு செஞ்சு போயிடாதீங்க, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே வீக் டேஸில் ஈவினிங் தான் வந்து போவோம். இங்கே காஸ்கோ மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால் பூ செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இறங்கியிருக்கு. காஸ்கோவில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ எல்லாரோட காட்டிலையுமே அட்லீஸ்ட் ஒரு பூச்செடியாவது இருந்துச்சு. எனக்கும் வாங்கணும்னு ஆசை தான், பட் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பால்கனியில் பயங்கர காற்றாக இருக்கும், பறந்து போயிடும், அதனால் நான் வாங்கலை. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சம்மருக்கு அதிகமாக போகிறது பீச்சு, லேக்கு, வாட்டர் தீம் பார்க்கு இந்த மாதிரி தான். அதுக்கு தேவையான இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு, லைஃப் ஜாக்கெட்டு, ஹயாக்கு, குட்டி போட்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் மித்தூளுக்குலாம் வச்சுருக்கேன் லைஃப் ஜாக்கெட்லாம். இப்போ பீச்லாம் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது போட்டு விட்டு தான் வந்து இறக்கி விடுவேன். ஆளாக இல்லைனாலும் அது போட்டு விட்றது ஒரு சேஃப்டி தானே, அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் எனக்கு காஸ்கோவில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். இந்த காஸ்கோவில் வாங்குகிற ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டு வேறு எந்த கடையில் வாங்கினாலும் இருக்காது. அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கி பாருங்கள் காஸ்கோவில். மற்ற கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ராபெரிங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்கும். பட் இருந்தாலும் அதிகமாக நான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவேன். ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, குக்கும்பரு, கிரேப்ஸு இதெல்லாமே எப்போவுமே பார்த்திங்கன்னா வீக்லி க்ராசரியில் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்நாக்ஸ் வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துடுவேன். அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் எனக்கு. ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் மாற்றி வாங்கிப்பேன். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாங்க மாட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு காஸ்கோவில், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா 40 வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் $4 தான். ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 250 ml. ரொம்ப வந்து சூப்பரான ஆஃபர் அது. சரி இப்போ சம்மர் வரப்போது நிறைய இடத்துக்கு போவோம், ஒன்று வாங்கி காரில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்தோம். நிறைய பேர் அப்படியே பல்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி க்ராசரியில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பால், முட்டை இதெல்லாம் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காஸ்கோவில் தான் வந்து வாங்குறது. எப்போவுமே வந்து மில்க்கு, முட்டை இது எல்லாத்தையுமே காஸ்கோவில் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலராக அங்கே தான் வந்து வாங்கிப்போம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீக்லி வந்து எங்களுக்கு வந்து 24 முட்டை, அந்த 2 லைன் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆகும். அதேமாதிரி பாலும் 2 பேக்கெட் வந்து தேவைப்படும். நம்ம வந்து நடந்து டயர்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு இதெல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். காஸ்கோவில் இன்னொன்று பிடிச்சது பார்த்திங்கன்னா கிளாத்திங்கு. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, நான் போட்டிருக்க ட்ராக்ஸ் இதெல்லாமே பார்த்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் மேக்ஸிமம் பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. டஃப் பிராண்டோட தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். காஸ்கோவில் தான் வந்து வாங்குறது. 999 அந்த ரேட்டுக்கு. இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சீசன் எண்ட் ஆகும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வந்து போடுவாங்க. கடைசி சீசன் முடிய போகிற டைமில் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஜாக்கெட் பாருங்கள், இது வந்து வின்டருக்கு போடுறது. அந்த வின்டர் டைமில் நீங்கள் இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக $30 கிட்ட போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வெறும் பார்த்திங்கன்னா $14.99 தான் வந்து போட்டிருக்காங்க. வர்த்து கண்டிப்பாக. எங்கிட்ட காஸ்கோவில் சேல் பண்ணுற அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பேண்ட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போது சம்மர் வரப்போகுது இல்லையா, அதனால் இந்த ஃப்ராக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ $20 இப்போ போட்டிருக்கிறது. நீங்கள் இதே சீசன் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக $10 வந்து வரும். இப்போ வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் பாருங்கள், நல்லா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் தான் நான் சர்வீஸ் மெத்தில் 2 பேத்துக்குமே வந்து வாங்கினேன். $8 தான் போட்டிருந்தாங்க பெர் செட்டே. SPF 50 வரைக்கும் நம்ம வந்து அது தாங்கும். அந்த மாதிரி சூப்பரான செட்டு அதெல்லாமே. அதே மாதிரி இந்த செட்லேயுமே நான் மெத்தில் சர்வீஸ் 2 பேத்துக்குமே வந்து எடுத்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா $10, $12 அந்த மாதிரி. இதே நீங்கள் வந்து 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா $20 வரும். கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் காஸ்கோவில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நான் அப்பப்போ வந்து பார்த்து எடுத்துக்குவேன். எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீசன் முடிகிற டைமில் தான் நான் வந்து வாங்குவேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஆஃபரும் கிடைக்கும், ப்ளஸ் அடுத்த சீசனுக்கு இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த சீசனில் போய் நீங்கள் ஏதாவது கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. இங்கே வந்து ஒரு சீசனுக்கு தான் நம்ம அந்த ட்ரெஸ்ஸே போட முடியும். ஸோ அதிகமான காசு கொடுத்து வாங்கும்போது அது வேஸ்ட்டு தான் காசு. ஸோ அதனால்
ஆஃபர் பார்த்து சீசன் முடிகிற டைமில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய காசும் மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து கிளாத்திங்ஸ் எல்லாமே வாங்குவேன், எங்களுக்காக இருக்கட்டும் குழந்தைங்களுக்காகட்டும். ஸோ நான் பாருங்கள், இது வந்து மித்துலுக்கு இப்போ 5 இயர்ஸோடது எடுத்திருக்கேன், சாரி 4 இயர்ஸோடது. நெக்ஸ்ட் இயர் அவன் ஸ்கூலுக்கு போவான்ல, அப்போ இந்த வின்டர் டைமில் இந்த ஹூடி செட் வந்து அவனுக்கு போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ என்ன ஆஃபர் இருக்கோ இந்த மாதிரி 1 2ன்னு வாங்கி வச்சுப்பேன். பல்காக வந்து ஒட்டுக்காக போய் வாங்குகிற வேலையே இல்லை என்கிட்ட. ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அவர் 2-3 செட்டு ட்ரெஸ் எடுத்தார், பசங்களுக்கு எடுத்தோம். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, மில்க்கு, முட்டை, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா $125 கிட்ட ஆச்சு டேக்ஸோட. ஸோ வீக்லி க்ராசரி பார்த்திங்கன்னா காஸ்ட்கோல இவ்வளோ வந்துடும், கண்டிப்பாக $100 மேலே தான் வந்து வரும். ஸோ பக்கத்துலேயே அப்படியே வால்மார்ட் இருக்குது, அங்கே போயிட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன். இங்கே ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும், முட்டைக்கோசு, வெண்டைக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு, இதெல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $60 கிட்ட ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த லைட்டாக வெஜிடபிள்ஸ் மட்டும்தான், ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே இங்கே வாங்க மாட்டேன். ஸோ அப்புறம் வந்து பன்னீர் வாங்குவேன், இல்லாட்டி தயிர் வாங்குவேன், அவ்வளோதான் வால்மார்ட்டில், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற பேக் கேட்டிருந்தீங்களா, அதனால் எடுத்திருந்தேன். சேம் இதே பேக் தான் நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு நினைக்கிறேன். $15 வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா $29 கிட்ட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் டேக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் போட்டாங்கன்னா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைமில் வாங்கும்போது நீங்கள் வந்து நிறையா அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இந்த பேக் எல்லாமே வந்து வாங்கினது. ஸோ அங்கேருந்து கிளம்பி நேராக கேஸ் ஸ்டேஷன் வந்தோம் பெட்ரோல் போடுறதுக்கு. இப்போ இங்கே கேஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் போட்டோன்னா $25 மேலே டிஸ்னி கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ் மட்டும் இல்லை, அந்த நோ ஃப்ரில்ஸு, அப்புறம் வந்து வேல்யூ மார்ட்டு, லாப்லஸ், இந்த மாதிரி 2-3 கடையில் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாமே நீங்கள் $25 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்னி கார்டு கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ் ரொம்ப க்ரேஸாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போகணும்னு சொல்லுவான், வெளியே போகும்போதெல்லாம் கேஸ் ஸ்டேஷன் போகணுன்னு சொல்லுவான். சரின்ட்டு அவனுக்காக போயிட்டு வாங்கி டிஸ்னி கார்டும் வாங்கி கொடுத்துருவோம். அதை அவன் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பெரிய டாஸ்க்கே க்ராசரி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கிறது தான். ஏன்னா ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். மாவு வச்சாலே ஃபுல்லாயிரும், அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல இதெல்லாமே வந்து நம்ம வைக்கணும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களாம் தூங்கிட்டாங்க. எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. 1 வீக் தான் டைம் எனக்கு. ஆல்ரெடி 3 டேஸ் முடிஞ்சிருச்சு. திருப்பி ரிமைண்டர் போட்டிருந்தாங்க கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் ஆச்சு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்கணும். நடுவில் குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நான் மத்தியானமே ஒரு 3 ஹவர்ஸ் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி 10 மணிக்கு உட்காந்து நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஆச்சு முடிக்கிறதுக்கே. ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகிருக்கும். ஸோ இது எதுக்கு முடிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு தான். வேலை செய்கிற இடத்துல அடுத்தடுத்த ரோலுக்கு நம்ம வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரைனிங் முடிக்கும் போது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லித் தருவாங்க. ப்ளஸ் புதுசாக நிறையா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டிஷ்ஷஸ் எல்லாமேனா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் வந்து ஃபுட் சேஃப்டி, அப்புறம் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எப்படி ஹைஜீனாக இருக்கணும், எப்படி வந்து ப்ராடக்ட்டை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரியான ட்ரைனிங் தான் இது. ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளஸ் எங்கள் டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணேன். எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குக்கிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை பருப்பில் போட்டு கடிச்சிட்டு பலாக்கொட்டை இருந்துச்சு, அது பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் ஆரம்பித்தேன். ஸோ பலாக்கொட்டையை நான் குக்கரில் ஃபஸ்ட்டே வந்து வேக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வந்து தாளிச்சிட்டு வேணும்னா வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாகும், நானும் அவரும் மட்டும்தான் சாப்பிடுவோம், பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்காட்டி நான் அதை வந்து சேர்த்துக்கல. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கறி மசாலாத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு கல்லாக்கட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக ரெடி ஆயிடும். இதை வந்து சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் இந்த மாதிரி கீரை கடையும் போதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரசாரமாக ஏதாவது பொரியல் செஞ்சுக்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் மல்லித்தூளும் போட்டுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்.
ரசம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. ஸோ சமையலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து மட்டன் ரைஸ் தான், நான் தனியாக வடிச்சிடுவேன். ஸோ பசங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். அது விசில் வந்துட்டுருக்கு. அதை ஃபுல்லாக கூட வர விடாமல் நான் எடுத்து தொடச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு. நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணி தான் வந்து கையிலலாம் சூடுபட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லஞ்சாக இருந்துச்சு வீட்டில். இது வந்து இன்னொரு நாள் ஈவினிங் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மெரினாக்கு வந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து ட்ரைவ் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நான் வந்திருக்கேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வந்திருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி. எனக்கு வந்து நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா மித்துலுக்கு தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், வெளியில் வந்து சாப்பிட்டா அவனுக்கு சேராமல் போயிருமோ. சம்டைம்ஸில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வயிறு எரியுதுன்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்தலாம் சரியாக சாப்பிட மாட்டான். ஏன்னா ஆர்டர் பண்ண ஃபுட்டில் நிறைய எண்ணெய் மதங்கிட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியோ இல்லை சாப்பாடு ரசம் வச்சு எடுத்துகிட்டு போய் ஊட்டிடுவேன் நாங்கள் சாப்பிடும்போது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மெட்ராஸ் மாதிரி நான் போய் நான் வீட்டு சாப்பாடு ஊட்டாமல் ஹோட்டல் சாப்பாடு ஊட்டினா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு ஓவர் ஸ்பைஸ் இல்லாமல் எண்ணெயெலாம் அதிகமாக சேர்க்காமல் அளவாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்டே கேட்குறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பசங்க 2 பேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கனவா ஃப்ரைங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அல்டிமேட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சர்வேஷ், மித்துல் 2 பேத்துக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. காரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கங்காட்டி தான் பசங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிட்டாங்களே. எல்லா டிஷ்ஷுமே அதே மாதிரி தான் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஷ்ஷுமே அவங்க வந்து ஆர்டர் எடுக்கும்போது எப்படி வேணும்னு கேட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் அவர் சாப்பிட மாட்டார், அலர்ஜின்னு சொல்லிட்டு. சர்வேஷும் சாப்பிட மாட்டான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிராப் மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. நல்லா பெப்பர்லாம் தூக்கெலாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்க நான் பட்டர் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த காம்பினேஷன் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அந்த கிராப்லாம் சாப்பிட்டுட்டு தட்டையே வலித்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஹோட்டல்லாம் போகும்போது நம்ம வீட்டில் அதிகமாக சமைக்காத டிஷ்ஷை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷை தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே வந்து போய் பண்ணது. எனக்கு இந்த கிராப் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்ன 10 out of 10 சொல்லுவேன். மஸ்ட்டு ட்ரை. நீங்களும் சீ ஃபுட் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த கனவா ஃப்ரை, கிராப்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட சிக்னேச்சர் பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, நூடுல்ஸு எல்லாமே வந்து ட்ரை பண்ணோம். எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. முக்கியமாக இவங்க பிரியாணிக்கு கொடுத்த அந்த ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைமில் வந்து சாப்பிட்றேன். அந்த ரைத்தாலே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க போல். டேஸ்ட்டு வெறும் ரைத்தா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஸோ அந்த தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா இது எல்லாமே வச்சு சாப்பிடும்போது அப்பா செம்மையாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை. எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த கறி தோசை வந்து சாப்பிடுவாங்க. ஒன்று சிக்கன் இல்லாட்டி மட்டன். நாங்கள் இங்கே பண்ணது வந்து சிக்கன் தான் பண்ணியிருந்தோம். இதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. என் பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாகவே கறி தோசை ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பசங்களுக்கு அப்படின்னு சொன்னனால அவங்க கரெக்ட் லெவலில் ஸ்பைஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு நூடுல்ஸு, தோசை இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வெஜ் தாலி, நான்வெஜ் தாலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விக்டோரியா டேக்கு லாங் வீக்கெண்ட் வருது இல்லைங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்டையர் மெனுவுக்கு உங்களுக்கு 10% ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இட்லி, தோசை, பொங்கல், வடை, டீ ஆர் காஃபி, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, 2-3 விதமான சட்னி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1299 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. என்னங்க எல்லா ஆஃபரும் வீக்கெண்ட்ஸ்னால் வீக் டேஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஹாப்பி ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 12 to 6 PM வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இட்லி வந்து 499க்கும், வெஜ் தோசை 999க்கும், நான்வெஜ் தோசை 1199க்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வீக்கெண்ட்ஸில் 12 to 6 PM அந்த டைமுக்குள்ளே தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டச்சாக இவங்களோட ரோஸ் மில்க்கு, மேங்கோ மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. உண்மையாகவே ஒரு மேங்கோ வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மேங்கோ மில்க் ஷேக். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.